இன்றைக்கி நம்மளோட நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே தான் இந்த அழகான விஷயம் நம்ம கையில் கிடச்சிது. ஆக்சுவலா இன்றைக்கி சண்டேன்றதால நம்ம நண்பர் வீட்டுக்கு போனா, அங்கே ஏரிக்கரைக்கு போயிட்டு நுங்கு வெட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம இன்றைக்கி சீசனுக்கு முன்னாடி இந்த நுங்கு சீசனுக்கு முன்னாடி நமக்கு ஏர்லியே வந்து ஒரு சில நுங்கு வச்சிருக்கோம். அந்த நுங்கு தேடி தான் நம்ம ஏரிக்கரைக்கு போயிருந்தோம். அந்த ஏரிக்கரைக்கு பக்கத்திலேயே ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையில தான் இந்த அழகான விஷயத்த நான் பார்த்தேன். ஸோ நம்ம இது கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கிட்ட இறங்கி கீழே இறங்கி போய் பார்க்கலான்னு போனேன். நண்பர் சொன்னாரு, அது கீழே வந்து ஒரு சேரா இருக்கும். ஸோ பார்த்து போகணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் கீழே இறங்கி அதை பிளான் பண்ணி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சது, நமக்கு வந்து இது ரொம்ப ஆழன்றது தெரிஞ்சுது. இருந்தாலும் நமக்கு அதோடைய அந்த பூக்கள பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி கிட்ட போயிட்டோம். இந்த பூக்கள் வந்து ஆகாயத்தாமரை என்று சொல்ற ஒரு செடி தான் இது. இது வந்து நீர்நிலைகள் வந்து நம்ம அதிகமா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த நீர்நிலைகள் வந்து கொஞ்சம் இருந்தா போதும். இது ஃபுல்லாவே பரவிடும் இது. இது பரவுறதால நல்லதா, கெட்டதான்னு கேட்டா நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நமக்கு வந்து வாட்டர் வந்து ஃபுல்லி கவர் பண்ணி இருக்கும். அந்த கவர் பண்ணி இருக்கும்போது நமக்கு வந்து சூரிய வெளிச்சத்தில வந்து தண்ணி வந்து எவாப்பரேட் ஆகாம தடுக்கும்னு நினைப்பாங்க சில பேர். ஆனா அது அப்படி கிடையாது. இந்த எவாப்பரேட் ஆவறத விட இந்த ஆகாய தாமரை வந்து அதிகப்படியான தண்ணி வந்து உறிஞ்சி அது வந்து எவாப்பரேட் பண்ணிடும். ஸோ நமக்கு இது ப்ளஸ்ஸா மைனஸான்னு நமக்கு சொல்றத விட இந்த பூக்களெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அத விட இந்த பூக்களெல்லாம் ஒரு சேர பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹாலிவுட் படங்கள்ல வர அந்த நார்னியா படங்கள்ல கிளைமேக்ஸ்ல பார்க்கலாம் ஒரு சீன். அந்த பூக்களெல்லாம் ஒரு ஃபேண்டஸியான ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த மாரி தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த பூக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் போல. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் நெறைய பூக்கள் இருக்கு. பட் நண்பர் வந்து டைம் ஆச்சு நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டாரு. நம்ம வந்து இந்த பூக்கள ஒரு சில பூக்கள மட்டும் பறிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கோம். பட் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பூக்கள் அழகா இருக்கு, பார்க்க நம்ம பறிக்கணும் போல தோணுதுன்றத விட நமக்கு சேஃப்டி முக்கியம். ஸோ அந்த சேத்துல இறங்கி இது ஆழம் தெரியாம அந்த சகதி எப்படி இருக்குன்னு தெரியாம அந்த ஆழத்துல நம்ம இறங்க வேண்டாம். ஸோ நமக்கு சேஃப்டி தான் முக்கியம். யாருமே இந்த பூக்கள பார்த்துட்டு பறிக்கணும்னு சொல்லிட்டு சகதியில இறங்க வேண்டாம். இந்த மாரி அழகான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனல்ல நெறைய பார்க்க போறோம். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.